ஹாய் டிஎன்எஸ்ஆர்பி ஆஸ்பிரன்ஸ். பிசி எக்ஸாமுக்கு வந்து இப்போ ஒரு மெயில் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். அது வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கும் கோர்ட்டு சொன்ன பசங்களுக்கும் பிசிக்கல் வைக்கிற மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கு இல்லையா, கோர்ட் டைரக்டட் மென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது உண்மையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு தகவல் சொல்கிறேன் பாருங்க. ஒரு பையன் வந்து கஜா புயல் இருக்குல்ல, அதில் வந்து அவனோட 10th சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சு. அவன் பிசி எக்ஸாம் நீங்கள் எழுதின எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கான். அவனுக்கு பிசிக்கல் கால் லெட்டர் போயிருக்கு, அவன் அட்டன் பண்ணியிருக்கான். அங்கே வந்து அவனோட 10th சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் கொடுக்கல, ஜெராக்ஸ் காப்பி கொடுக்குறான். அதை போர்டு வந்து அக்செப்ட் பண்ணல. சரிங்களா, என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவன் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கான். இந்த மாதிரி எனக்கு வந்து நான் வந்து அந்த கஜா சைக்ளோன்னால தான் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து லாஸ் ஆகிடுச்சு. நான் தாசில்தார்கிட்ட வந்து லாஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து டியூட்டி சைக்ளோன்னு சொல்லி வாங்கி தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் வந்து 12th முடிச்சு டிப்ளமோ டிட்ரிபிள்இ படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அலோவ் பண்ணுங்க சொல்லி அவன் கேஸ் போட்டிருக்கான். ஜட்மெண்ட்டும் இந்த பையன் 12th முடிச்சு டிப்ளமோ டிட்ரிபிள்இ படிச்சிருக்கான் அப்படின்னா 10th படிச்சுட்டு தான் வந்திருப்பான். ஸோ இவனுக்கு வந்து அதுக்கான பெர்மிஷன் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இவனுக்கு பிசிக்கல் நடத்துங்க சொல்லி அலோவ் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ப்ளஸ் அவனுக்கு வந்து அந்த ஸ்கூல் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு சர்டிஃபிகேட் காப்பி, அந்த 10th சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் ஒரிஜினலுக்கான அந்த ப்ரூஃபை வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஸோ இவனுக்கு பிசிக்கல் நடத்தணும். அது இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, இந்த கேஸ்க்கான ஜட்மெண்ட் வந்து February 3 2026 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோமே ஃபஸ்ட்டு எலெக்ஷன் முன்னாடியே பிசிக்கு ஓவரால் விட்டு March 1st வீக்கில் அவங்கள ட்ரைனிங் அனுப்புகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நான் கூட வீடியோ போட்டேன். சரிங்களா, அதை ஃப்ளாப் ஆனதுக்கெலாம் இது கூட ஒரு காரணம் தான். சரிங்களா, ஏன்னா இந்த பையனை நம்ம குறை சொல்ல முடியாது. பாவம், அவன் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அவனுக்கு. சரி, ஓகே. இப்போ ப்ரெக்னென்ட் உமன்ஸுமே இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து ஃபிசிக்கல் டைமில் அவங்க ப்ரெக்னன்சி பீரியடாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு அனுமதி கேட்டிருப்பாங்க. அது எப்பவுமே பண்ணுறது தான், வழக்கமாக நடக்கிறது தான். யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதுக்கு அந்த மாதிரி தனியாக செப்பரேட்டாக ஃபிசிக்கல் நடத்துவாங்க. சரிங்களா, ஸோ அது எப்போது நடக்கும். இந்த மாதிரி இந்த டைமும் கூட நடந்திருக்கலாம். சரிங்களா, அதான் அந்த மெயில் வந்திருக்கு ஒரு ஹஸ்பண்டுக்கு. சரிங்களா, அந்த மெயில் உண்மையாக ஃபேக்காங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஒரு கேஸ் உண்மை சொன்னது. சரிங்களா, ஆக்சுவலாக அந்த மெயில் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் தான் யாரோ ஃபார்வர்ட் பண்ணாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஃபார்வர்ட் பண்ணாங்க. பட் அது யார், அந்த ஒரு அகாடமிஸ் வீடியோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அது இருக்கட்டும். இப்போ வந்து ஹைட் கேஸுக்கு ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன். நம்ம சொன்ன மாதிரி ஹைட் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு தான் அப்பீல் போயிருந்தாங்க இல்லையா. போர்டு அப்பீல் போயிருக்கிறப்போ அது கேஸை எடுத்துக்கிட்டதே லாஸ்ட் நடந்த ஹியரிங்கில் தான் கேஸை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து ரெஸ்பாண்டாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அந்த ஹைட் கேஸ் போட்ட பசங்க வந்து கோர்ட்டு பக்கமே போகலை, சுப்ரீம் கோர்ட் பக்கமே போகலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கேஸை அங்கே ரெஜிஸ்டர் ஆன பிறகு தான் அவங்களுக்கு தகவலே அனுப்புவாங்க இல்லையா. ஸோ அன்றைக்கி வந்து அந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆகி அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. எப்போ 4 வாரத்துக்குள்ளே நீங்கள் உண்மையை ரிப்ளை ஃபைல் பண்ணணும்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க இல்லையா. அந்த நோட்டீஸ் அவங்க கைக்கு போய் சேர்ந்ததே ரீசெண்டாக ஒரு போன வாரம் அன்றைக்கி எனக்கு ஒரு பையன் கால் பண்ணியிருந்தான். அவன் சொன்னான், இந்த மாதிரி கேஸ் போட்டவங்க வந்து ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு நோட்டீஸாக இப்போ தான் வந்திருக்கு, இனிமேல் தான் நாங்கள் போவோம், அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. நான் பேசினேன் அவங்ககிட்ட கமெண்டில் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். சரிங்களா, என்ன தெரியுது உங்களுக்கு, கோர்ட் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அவங்க கைக்கு போய் சேர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது. சரிங்களா, அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு வந்து ஸ்டெப் எடுக்கணும். ஒரு அவங்க அட்வொகேட்டை கூப்பிட்டு போய் அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்க அடுத்த ஹியரிங் அவங்க ஆஜராகணும். சரிங்களா, இதனால தான் கோர்ட்டே அவங்களுக்கு 4 வாரம் டைம் கொடுக்குறது காரணம். சரிங்களா, நோட்டீஸ் இஷ்யூ ஆகி அந்த நோட்டீஸ் அவங்களுக்கு போஸ்ட்டில் போய் ரீச் ஆகி அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டெப் எடுத்து அவங்க வருவாங்க. சரிங்களா, சுப்ரீம் கோர்ட் ப்ராசஸ் இப்படி இருக்குது. அடுத்து அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங் வரல அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் டைம் கொடுப்பாங்க. ஹைட் கேஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். சரிங்களா, அது சீக்கிரமாக அது முடியும்னு வைங்களேன். அது அந்த ரிப்ளை ஃபைல் பண்ணுறது பொறுத்து இருக்குது. மேக்ஸிமம் சீக்கிரமாக முடியும்னு வைங்களேன். அது முடியவே இல்லைனாலும் கூட லேட் ஆனால் கூட உங்களுக்கு ஓவரால் பப்ளிஷ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா. ஸோ இப்போ இந்த ஒரு மெயில் வந்து எதுக்கு அப்படின்னா இது வழக்கமாக நடக்கிறது தான். ஸோ சம்திங் யாராவது ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடச்சும் அது அட்டன் பண்ண முடியாமல் போனதுனால அதுக்கான வேலையான ரீசன் சொல்லி பெர்மிஷன் வாங்கி இருப்பாங்க இல்லை, அவங்களுக்கு மட்டும் அந்த ஃபிசிக்கல் நடத்தி முடிச்சுட்டு உங்களுக்கு ஓவரால் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா, ஸோ August 21, 22 இந்த ஃபிசிக்கல் நடக்குது. ஸோ அப்போ September 1st வீக் ஓவரால் வருமா அப்படின்னா அதிக சான்ஸ் இருக்குது இல்லையா. September 1st வீக்கு ஓவரால் பப்ளிஷ் பண்ணுற சான்ஸ் இருக்குது. பட் அது லேட்டாக ஆச்சு அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 சீட்டு 3 சீட்டை ஒரே ஆள் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன் அந்த வேக்கண்ட் ஃபில் பண்ண வேண்டியதானே, ஏன் ஃபில் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதே காரணம் தான் உங்களுக்குமே. சரிங்களா, இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஓவரால் பப்ளிஷ் பண்ணி உங்களை ட்ரைனிங் அனுப்புனாங்க அப்படின்னா
உங்களுக்குமே என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கலாம், டிலே ஆகிறதுக்கு அது ஒரு ரீசனாக இருக்கலாம். சரிங்களா? ஆனால் உங்களோட எதிர்பார்ப்பு, உங்களோட வாழ்வாதாரம் அதை நம்பி தான் இருக்குது. ஆனால் அது வந்து அவங்களுக்கு புரியறது இல்லை. ஏன்னா காலங்காலமாக இங்கே இருக்கிற பிரச்சனையே அதுதான். சரிங்களா? அது எப்போ டாப் டு பாட்டம் கம்ப்ளீட்டாக சரியாகுதோ அப்போ தான் எல்லா போர்ட்லேயுமே வேக்கண்ட்டை நல்லா ஃபில் பண்ணுவாங்க. டக்குன்னு உங்களுக்குமே ஓவரால் பப்ளிஷ் பண்ணுறது இதெல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஆனால் அது எப்போ மாறும் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஓவரால் சீக்கிரம் பப்ளிஷ் பண்ணி உங்களை ட்ரைனிங் அனுப்புனா அதே நம்பி இருந்த உங்களுக்கு ஒரு 6-7 மாதம் ஆல்ரெடி வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ சீக்கிரமாக உங்களை ட்ரைனிங் அனுப்புனாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஓவராலுக்கு விட போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துடுச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கட் ஆஃப் எப்படி இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லி கேட்டிருந்தீங்க, நான் போடவே இல்லை இல்லையா? ஸோ எனக்கு டைம் கிடைக்கல. நான் வந்து கட் ஆஃபை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு. சரியா? ரிசல்ட்டு வரப்போகிற நேரத்தில் அதுக்கு முன்னாடியோ நான் எப்படியாவது இந்த கட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறேன். இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது ஒரு ரியாலிட்டி சொல்லுவோம். அது ஒருத்தருக்கு ஃபேவராக இருக்கும், ஒருத்தருக்கு அன்ஃபேவராக இருக்கும். சரிங்களா? ஆனால் நம்ம வந்து ஃபேக்டாக தான் சொல்லுவோம் இல்லையா? நான் அதான ஏதாவது தான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. பாசிட்டிவாக இருங்க, எப்போவுமே ஸ்ட்ராங் மைண்டோடு இருங்க. எது நடந்தாலும் நம்ம வந்து துணிஞ்சு நிற்கணும். சரிங்களா? நம்ம வாழ்க்கை நம்ம நினச்சா மட்டும்தான் மாற்ற முடியும். சரிங்களா? ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து எப்படி முன்னேறி போகலாம் அப்படிங்கிறதுக்கான பாதையை மட்டும் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணுமே தவிர அந்த இடத்துலையே இருந்துடவே கூடாது. இப்போ நீங்கள் பிசிஏ ஜாயின் பண்ணால் கூட எஸ்ஐ எப்படி படிக்கலாம்னு யோசிக்கணும். சரியா? புதுசாக படிக்கணும் அதே தான். ஒரு அட்டெம்ப்ட் மிஸ் ஆச்சுன்னா அடுத்த அட்டெம்ப்டில் அப்படியே பாஸ் பண்ணணும், படிக்கணும். சரிங்களா? இந்த வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களான்னு கேட்டால் இந்த வருஷம் எக்ஸாம் நடத்தலை இல்லையா? ஸோ அதனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? சரி, ஓகே. வேறு எந்த டவுட்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஸ்டே ஸ்ட்ராங்.